அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கனடாவிலிருந்து இந்த குரல் பதிவை போடுகிறேன். தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய தருணமாக இருந்தது. காரணம், 35 வருடங்களுக்கு பிறகு ஒரு திரைத்துறையிலிருந்து ஒருவர் முதல்வராக வருகிறார். அவரும் சீரும் சிறப்புமாக செய்வார் என்று மக்கள் ஆவலுடன் 108 தொகுதிகளை கொடுத்து உள்ளனர். ஆனால் கடந்த ஒரு 15-20 நாட்களாக அதிமுகவில் உள்ளவர்கள் அணிவகித்து போய் சேரும்போது நினைக்கும்போது திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிறுவனத்தை உருவாக்குறோம், ஒரு கம்பெனியை நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை நம்ம உருவாக்கணும்னா மற்ற கம்பெனியோட நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு கம்பெனி நம்ம உருவாக்குறோம். ஆனால் ஒரு கம்பெனி இழுத்து மூடுற தருவாயில் உள்ள கம்பெனியில் உள்ள அந்த பொருட்களை வாங்கி வச்சு நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும்னா நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனியை ஏன் இழுத்து மூடுறாங்கன்னா அதில் டூப்ளிகேட் அதிகமாக இருக்கிறனால தான் அந்த கம்பெனி இழுத்து மூடுறாங்க. ஸோ அந்த பொருளை வாங்கி நம்ம குவாலிட்டியாக கொடுக்கலான்னா குவாலிட்டியாக கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் 108 தொகுதி உங்களுக்கு கொடுத்த மக்களுக்கு 200 தொகுதி கூட வருங்காலத்தில் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பேரம் பேசி அதிமுகவிலையும் மற்ற கட்சியின் திமுகவிலையும் நீங்கள் கூட்டணி வைப்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்குது. அப்போ நீங்கள் மாற்றத்தை என்னத்தை கொடுக்க முடியும்? ஒரு பையன் உங்கள் வழியில் ஒரு கதை சொல்லணும்னா ஒரு அப்பனை பார்த்து அவன் பையன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் ஒவ்வொரு கட்சியிலையும் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்கங்கிறது உங்களுக்கு நிறையவே தெரியும். அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து நீங்கள் வரிசையாக ஆட்களை சேர்த்து கொண்டு வருவது பொதுமக்களாக என்னுடைய கருத்து என்னென்றால் இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடியதாக இருக்குது. வருங்காலத்தில் இதை நீங்கள் உற்று நோக்க பார்க்கணும். முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு அப்புறம் எவ்வளோ பேர் திரைத்துறையிலேருந்து முயற்சி பண்ணாங்க. டிஆர் ராஜேந்திரர், திரு ராஜேந்திர அவர்கள், திரு சிவாஜி அவர்கள், திரு கார்த்தி அவர்கள், திரு பாக்கியராஜ் அவர்கள், எவ்வளோ பேர் அரசியலில் குதித்தாங்க. ஆனால் ஒருத்தராலையும் முடியலை.